வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 12. புலிகேசியின் காதல். வறண்ட மலைப்பிரதேசங்களையும் அடர்ந்த வனப்பிரதேசங்களையும் நீர்வற்றி வெண்மணல் பரந்த நதிகளையும் கிளி கொஞ்சும் மாந்தோப்புகள் சூழ்ந்த அழகிய கிராமங்களையும் கடந்து வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் இடைவிடாது பிரயாணம் செய்து கொண்டு போனார்கள். சில சமயம் வஜ்ரபாகு வீர ரசம் செறிந்த பாரத யுத்த கதைகளை பரஞ்சோதிக்கு கூறுவான். அர்ஜுனனுடைய வில் தொழில் திறன்களையும் அபிமன்யுவின் அசகாய சூரத்தனத்தையும் பீமனுடைய கதாயுதம் நிகழ்த்திய விந்தைகளையும் பற்றி வஜ்ரபாகு சொல்லும் போதெல்லாம் பரஞ்சோதிக்கு ரோமாஞ்சம் உண்டாகும். குருஷேத்திர போர்க்களத்தில் தானும் பாண்டவர்களின் கட்சியில் நின்று வீரப்போர் செய்வதாக எண்ணிக்கொள்வான். அவனை அறியாமலேயே அவனுடைய கைகள் வில்லை வளைத்து நாணேற்றும், பகைவர் மீது வேலை வீசும், வாளை சக்கரகாரமாக சுழற்றும். இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு ஆழ்ந்து யோசனை செய்ய தொடங்கிவிடுவான். அப்போது பரஞ்சோதி கேட்கும் கேள்விகளுக்கு அவன் விடை சொல்ல மாட்டான். மேடு, பள்ளம், காடு, தண்ணீர் என்று பாராமல் குதிரையை 4 கால் பாய்ச்சலில் விடுவான். அவன் பின்னோடு பரஞ்சோதி குதிரையை செலுத்திக் கொண்டு செல்வதே பெரும் பிரயத்தனமாக இருக்கும். இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு வாதாபி சைனியத்தின் படையெடுப்பை பற்றியும் பல்லவராஜ்யத்திற்கு வந்திருக்கும் பேர் அபாயத்தை பற்றியும் பேசுவான். அப்போதெல்லாம் அவனுடைய துணியில் கவலை நிறைந்திருக்கும். அமைதி குடிகொண்ட அழகிய கிராமங்களின் ஓரமாக அவர்கள் போகும்போது, ஆஹா, இந்த கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கதி நேரப்போகிறதோ தெரியவில்லையே என்று சொல்லுவான். நீண்ட கிளைகளை நாலாப்புறமும் பரப்பிக்கொண்டு குளிர்ந்த நிழல் தந்து நின்று விசாலமான ஆலமரங்களையும் பசுமையான தென்னந்தோப்புகளையும் பார்க்கும் போதெல்லாம் வஜ்ரபாகு பெருமூச்சு விடுவான். மறுபடியும் நாம் இந்த பக்கம் வரும்பொழுது கண்குளிரும் இந்த பசுமையை காண்போமா என்பான். இந்த அதிசயமான கவலைக்கு காரணம் என்னவென்று பரஞ்சோதி வற்புறுத்தி கேட்டபொழுது வஜ்ரபாகு கூறினான். அப்பனே, நீ அந்த வாதாபி சைனியத்தின் பாசறையை முழுவதும் சுற்றி பார்க்கவில்லை. நான் பார்த்தேன். அந்த பிரம்மாண்டமான யானைப்படையையும் நினைத்து இந்த பசுமையான மாந்தோப்புகளையும் பார்த்தால் எனக்கு கண்ணில் ஜலம் வருகிறது. ஒரு யானை ஒரு நாளில் எவ்வளவு ஆகாரம் சாப்பிடும் தெரியுமா? தெரியாதையா. 6 மரக்கால் அரிசி, 9 தார் வாழைப்பழம், 25 தேங்காய், ஒரு ஆலமரத்தில் பாதி, இவ்வளவையும் சாப்பிட்ட பிறகும் யானையின் பசி அடங்காது. அம்மம்மா என்றான் பரஞ்சோதி. இவ்வளவுக்கும் மேல் யானைப்பாகனுக்கும் அதன் வயிற்றில் இடம் இருக்கும். ஆனால் யானைகள் சைவ விரதம் கொண்டவையாகையால் யானைப்பாகனை சாப்பிடுவதில்லை. பரஞ்சோதி சிரித்துவிட்டு, வாதாபி படையில் அப்படி எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று கேட்டான். 15,000 யானைகள் அப்பனே, 15,000 யானைகள். இவ்வளவு யானைகளும் ஒரு தடவை காஞ்சி நகர் வரையில் வந்துவிட்டு திரும்பினால் போதும். அவை வந்து போன வழியெல்லாம் பசுமை என்பதை இல்லாமல் பாலைவனமாக போய்விடும். காஞ்சி நகரம் வரையில் வாதாபி சைனியம் வந்துவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே, அது ஏன்? 15,000 யானைகளையும் 5 லட்சம் காலாட்படைகளையும் யாரால் தடுத்து நிறுத்த முடியும் தம்பி? கடவுளை பார்த்து நிறுத்தினால்தான் நிறுத்தியது. காஞ்சி கோட்டையை ஏன் அவ்வளவு பத்திரப்படுத்தினார்கள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது என்று பரஞ்சோதி சொன்னதை கேட்டு வஜ்ரபாகு ஏளன குரலில் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் ஐயா என்று பரஞ்சோதி கேட்டான். காஞ்சி கோட்டையை ரொம்பவும் பத்திரப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் கூட ஒரு காலத்தில் நினைத்தேன். ஆனால் அந்த எண்ணம் எவ்வளவு தவறு என்று இப்போது தெரிகிறது. ஏன், கோட்டைக்கு பத்திரம் போதாதா என்று பரஞ்சோதி கேட்டான். ரகசிய சுரங்க வழியாக தன்னை நாகநந்தி வெளியேற்றியது ஞாபகத்திற்கு வந்தது. வாதாபி யானைகள் சாராயத்தை குடித்துவிட்டு வந்து காஞ்சிக்கோட்டையின் கதவுகளை மோதும் போது கோட்டை கதவுகள் எப்படி நொறுங்கி சின்னாபின்னமாக போகின்றன என்பதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது என்றான் வஜ்ரபாகு. இதென்ன விந்தை? யானைகள் சாராயம் குடிக்குமா என்ன? யானைகளை மாமிஷ பட்சிகளாக செய்ய முடியவில்லை. ஆனால் மதுபானம் செய்ய பழக்கி இருக்கிறார்கள். வாதாபி சைனியத்தில் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் பெரிய பெரிய சால்களில் சாராயம் கொண்டு வருகிறார்கள். யானைகளை சாராயம் குடிக்கச் செய்து கோட்டை கதவுகளை முட்ட செய்ய போகிறார்களாம். இது என்ன அநாகரிக யுத்தம் என்றான் பரஞ்சோதி. யுத்தமே அநாகரிகம்தான் தம்பி என்றான் வஜ்ரபாகு. எல்லா யுத்தத்தையும் அநாகரிக யுத்தம் என்று சொல்ல முடியுமா? நாட்டை காப்பதற்காக மகேந்திர சக்கரவர்த்தி நடத்தும் யுத்தம் அநாகரிக யுத்தமா என்றான் பரஞ்சோதி. மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயரை மட்டும் என் காது கேட்க சொல்லாதே. தேச பாதுகாப்பை அசட்டை செய்துவிட்டு ஆடலிலும் பாடலிலும் அவர் காலம் கழித்ததை நினைத்தால் எனக்கு கோபமாக வருகிறது. பரஞ்சோதி வஜ்ரபாகுவின் முகத்தை சற்று கவனமாக பார்த்துவிட்டு, அப்படியானால் காஞ்சி கோட்டையை பாதுகாக்கவே முடியாது என்று நினைக்கிறீர்களா என்றான். வாதாபி சைனியம் நேரே காஞ்சிக்கு வந்து சேர்ந்தால் காஞ்சி கோட்டையை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அப்படி வந்து சேராதல்லவா? அதன் பொருட்டுத்தான் ஓட முயன்றவன் முதுகில் வேலை எறிந்து கொன்றேன். நாகநந்தி கொடுத்ததாக புலிகேசியிடம் ஓர் ஓலை கொடுத்திருக்கிறேன். அதை பற்றி புலிகேசிக்கு
சந்தேகம் தோன்றாதிருந்தால் காஞ்சியை தப்புவிக்கலாம். நீங்கள் கொடுத்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது ஐயா? தம்பி, அந்த விஷயத்தை பற்றி நீ கேளாமல் இருந்தால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று முன்னொரு தரம் பரஞ்சோதி கூறிய வார்த்தைகளை வஜ்ரபாஹு இப்பொழுது திருப்பி கூறினான். பரஞ்சோதி சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, ஐயா, நீங்கள் கொடுத்த ஓலையின் பலனாக சலுக்க சைனியம் காஞ்சிக்கு வராமல் வாதாபிக்கே திரும்பி போய்விடுமா என்று கேட்டான். அப்பனே, காஞ்சி என்ற பெயரை கேட்டதும் புலிகேசியின் கண்களில் தோன்றிய ஆசை வெறியை நீ பார்த்து இருந்தாயானால் இவ்விதம் கேட்டிருக்க மாட்டாய். என்னை அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் வந்தவனாக நினைத்து கொண்டே புலிகேசி தன்னுடைய மனதை நன்றாக திறந்து காட்டினான். அது யார் அச்சுத விக்ராந்தன் என்று பரஞ்சோதி குறுக்கிட்டு கேட்டான். எந்த விஷயத்தையும் ஐயன் திரிவர தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அடங்காத ஆசை ஏற்பட்டிருந்தது. பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் மத்தியில் 200 வருஷத்திற்கு முன் தனி அரசு செலுத்திய அச்சுத கலப்பிரனை பற்றி நீ கேட்டதில்லையா? அந்த அச்சுத கலப்பிரனின் வம்சம்தான் நான் என்றதும் புலிகேசி நம்பிவிட்டான். நீ காஞ்சி நகர் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டேன். என்று அவன் கேட்டதும் நான் பார்த்திருக்கிறேன் என்றேன். காஞ்சி நகர் காட்சிகளை விவரமாக வர்ணிக்கும்படி சொன்னான். நான் அவ்விதமே காஞ்சியை வர்ணித்த போது புலிகேசின் முகத்தில் தோன்றிய பரபரப்பை பார்க்க வேண்டுமே. எலியை பார்த்த பூனையின் கண்களில் தோன்றும் ஆசை வெறி புலிகேசின் கண்களிலும் அப்போது தோன்றியது. ராவணன் சீதையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா தம்பி? என்னிடம் நீ ஆசை கொள்கிறாயா, அல்லது உன்னை காலை போஜனத்திற்கு பலகாரமாக செய்து சாப்பிட்டு விடட்டுமா என்றானாம். அதுபோல புலிகேசி காஞ்சி நகரை கட்டி ஆள ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுவான், அல்லது அதை அக்னிக்கு இரையாக்க விரும்பினாலும் விரும்புவான். புலிகேசியின் காதல் விபத்திலிருந்து காஞ்சிமாதேவியை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வஜ்ரபாஹு கூறிவிட்டு நெடிய மௌனத்தில் ஆழ்ந்தான். பிரயாண முடிவு. சூரியஸ்தமான சமயத்தில் ஒரு மலைப்பாதையின் முடுக்கு திரும்பியதும் பல்லவ சைனியம் தண்டு இறங்கியிருக்கும் பாசறை தென்பட்டது. பல்லவ சைனியத்தை பார்த்தவுடனேதான் வஜ்ரபாஹுவின் கவலைக்கு எவ்வளவு தூரம் காரணம் உண்டு என்பதை பரஞ்சோதி உணர்ந்தான். வாதாபி சைனியத்திற்கும் பல்லவ சைனியத்துக்கும் அவ்வளவு மலைக்கும் மடுவுக்குமான தாரதமியம் இருந்தது. தம்பி, பார்த்தாயா என்றான் வஜ்ரபாஹு. பார்த்தேன் ஐயா. இன்னமும் நீ நம்புகிறாயா பல்லவ சைனியம் ஜெயிக்கும் என்று? கட்டாயம் ஜெயிக்கும் ஐயா, சந்தேகமே இல்லை என்று பரஞ்சோதி அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாயே, எதனால் சொல்கிறாய்? பல்லவ சைனியத்தின் பட்சத்தில் தர்மபலம் இருக்கிறது. அதோடு கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் இருக்கிறார். ஏது மகேந்திர சக்கரவர்த்தியிடம் உனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறதே என்றான் வஜ்ரபாஹு. ஆமையா, பல்லவ சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி? முன்னம் 2 தடவை பார்த்திருக்கிறேன். ஆயன சிற்பி வீட்டில் புத்த விக்கிரகத்திற்கு பின்னால் நான் ஒளிந்திருந்த போது ஒரு தடவை பார்த்தேன். இன்னொரு தடவை காஞ்சியில் நடுராத்திரியில் மாறுவேடத்தில் பார்த்தேன். அப்போது சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட தங்களைப் போலத்தான் இருந்தார். தங்களைப் போலவே பெரிய மீசையும் வைத்திருந்தார். ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். மகேந்திர சக்கரவர்த்தி சில சமயம் மாறுவேடம் பூண்டு ஊர் சுற்றுவது உண்டு என்று. சக்கரவர்த்தி நான் என்றும் என்னை சக்கரவர்த்தி என்றும் கூட சிலர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அம்மாதிரியெல்லாம் சந்தேகம் கிடையாதையா. அது போகட்டும். வாதாபி சைனியம் பல்லவி சைனியம் இரண்டையும் நீ பார்த்திருக்கிறாய் தம்பி. இன்னமும் பல்லவ சைனியத்தில் சேர்வதற்கு இஷ்டப்படுகிறாயா? இஷ்டப்படுவது மட்டுமல்ல, பல்லவ சைனியத்திலே சேர துடித்து கொண்டிருக்கிறேன். இங்கே நாம் பேசிக்கொண்டு நிற்கும் நேரமெல்லாம் வீண் போவதாகவே நினைக்கிறேன். அப்படியானால் எனக்கு விடை கொடு. என்ன, என்னை இங்கே விட்டுவிட்டா போகிறீர்கள்? ஆமாம், நான் முதலில் போய் பல்லவ சக்கரவர்த்தியை பார்த்து உன்னை பற்றி சொல்லுகிறேன். அவர் இஷ்டப்பட்டால் உன்னை அழைத்து வர செய்வார். அதுவரையில் நீ பாசறைக்கு வெளியிலே தான் காத்திருக்க வேண்டும். சக்கரவர்த்தி பாசறையில் இருக்கிறாரா? காஞ்சியிலிருந்து கிளம்பியவரை பற்றி அப்புறம் செய்தியே இல்லை என்றீர்களே. இதற்குள்ளே ஒரு கால் வந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, சக்கரவர்த்தியை நான் ஒரு தடவை நேரில் பார்க்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதி ஆர்வத்துடன் சொன்னான். எதற்காக சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆவலுடன் இருக்கிறாய் என்றான் வஜ்ரபாஹு. காஞ்சி கோட்டை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்புவிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காகத்தான். ஓஹோ, மத யானையின் மீது வேல் எறிந்த வீரன் அல்லவா நீ? சிவகாமி சுந்தரையை காப்பாற்றியது போல காஞ்சி சுந்தரையும் காப்பாற்ற விரும்புகிறாய் போலிருக்கிறது. உன்னை போன்ற மகாவீரனை தாளம் போட்டுக்கொண்டு பாசுரம் பாடுவதற்கும் கல்லுளியை வைத்துக்கொண்டு கல்லை செதுக்குவதற்கும் உன் மாமா அனுப்பி வைத்தாரே, அது எவ்வளவு பெரும் தவறு. சிற்பக்கலை தெய்வீக கலை ஐயா. போதும் போதும், அப்படியெல்லாம் சொல்லித்தான் மகேந்திர சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டார். சக்கரவர்த்தியிடம் நானும் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளப் போகிறேன். மலையை குடைவது, பாசறை செதுக்குவது முதலிய காரியங்களை எல்லாம் நிறுத்துங்கள். பல்லவ ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு சிற்பிகளையும் ஏவி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாரத மண்டபம் கட்டச் சொல்லுங்கள். அந்த மண்டபங்களில் ஒவ்வொரு நாளும்
ஜனங்கள் கூடி கேட்கும்படியாக மகாபாரதம் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இதெல்லாம் எதற்காக என்று பரஞ்சோதி கேட்டான். இந்த யுத்தத்தை மகேந்திர சக்கரவர்த்தியாலும் பல்லவ வீரர்களாகவும் மட்டும் ஜெயித்துவிட முடியாது. பல்லவ நாட்டிலுள்ள மக்கள் எல்லோரும் வீரமும் பௌருஷமும் அடைய வேண்டும். உயிரை திரணமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வஜ்ரபாகு பரஞ்சோதியை பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு, தம்பி, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கும் உன்னுடைய வயதுதான். நீங்கள் இருவரும் சேர்ந்தீர்களானால் எவ்வளவோ அரும் பெரும் காரியங்கள் செய்யலாம் என்றான். பரஞ்சோதி தழுத்தழுக்க, ஐயா, சிறு பிராயத்தில் நான் என் தந்தையை இழந்தேன். என்னையும் உங்கள் புதல்வனாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான். வீரன் வஜ்ரபாகு பாசறைக்குள் புகுந்து சென்ற பிறகு பரஞ்சோதிக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோன்றியது. சக்கரவர்த்தியிடமிருந்து தன்னை அழைத்து வரும்படி எப்பொழுது ஆணை வரும் என்று அவன் ஆவலுடன் காத்திருந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பல்லவ சைனியத்தின் பாசறையில் ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டது. திடீரென்று பல ஆயிரம் வீரர்களின் குரல்கள் எழுப்பிய ஜெயகோஷம் வான வெளியையெல்லாம் நிரப்பி மலையடிவாரம் வரை சென்று எதிரொலி செய்தது. சங்கங்களும் முரசங்களும் பேரிகைகளும் சேர்ந்து முழங்கிய பேரொளி வான முகடுவரையில் சென்று முட்டி திரும்பியது. பாசறையின் வாசலில் நின்று காவல் புரிந்த வீரர்களை பரஞ்சோதி தயக்கத்துடன் நெருங்கி பாசறைக்குள்ளே மேற்கூறிய கோலாகலத்தின் காரணம் என்னவென்று கேட்டான். அதற்கு மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாசறைக்கு வந்து விட்டார் என்று குதூகலமான மறுமொழி கிடைத்தது. முதல் பாகம் முற்றிற்று. இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை. வடக்கு வாசல். கார்காலத்தில் ஒரு நாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொத்தளங்களுக்கு பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமுறிக்கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் வரவர ஒளிக்குன்றி வந்தன. செங்கதிர் தேவன் தன் கடைசி தங்க கிரகணத்தையும் சுருக்கிக் கொண்டு மறையவே வானமுகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் மேனி வண்ணத்தை நினைவூட்டின. வடகிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்துக் கொண்டிருந்த வாடைக்காற்றின் சிலுசிலிப்பினால் மரங்களும் கொடிகளும் கூட நடுங்குவதாக தோன்றியது. காஞ்சி மாநகரத்து கோட்டை மதில்களிலும் கோயில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த பலவகை பறவைகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு தம் தம் வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. அந்த மனோரம்யமான அந்திப்பொழுதில் காஞ்சி கோட்டையின் விசாலமான வடக்கு வாசல் அமைதி குடிகொண்டு விளக்கிற்று. 8 மாதத்திற்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்கு பிரயாணமான பின்னர் அவ்வாசலின் பெரும் கதவுகள் திறக்கப்படவில்லை. உட்புறத்தில் கனமான எஃகு சட்டங்களினால் அவை தாழிடப்பட்டு பெரிய பூட்டுகளினால் பூட்டப்பட்டிருந்தன. வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடன் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள். ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பு ஒன்று தொங்கியது. கோட்டை வாசலில் இருந்து புறப்பட்ட விசாலமான ராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையிலும் வளைந்தும் நெளிந்தும் ஊர்ந்தும் பாம்பை போல காணப்பட்டது. அந்த பாதையில் கண்ணுக்கெட்டிய தூரத்திற்கு ஒருவரும் காணப்படவில்லையாயினும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுதி எழுந்தது. குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது. காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார். கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று சப்திக்கத் தொடங்கியது. புழுதி படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதிவிரைவில் நெருங்கி வந்துவிட்டன. மங்களான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின. முன்னால் வந்த 2 குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷப கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல தனித்து வந்த உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது போர்க்கோளம் பூண்ட கம்பீர தோற்றமுடைய ஒரு யவன புருஷன் வீற்றிருந்தான். இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன. கோட்டை வாசலுக்கு சற்று அப்பால் அகழிப்பாலத்தின் அக்கறையில் எல்லா குதிரைகளும் நின்றன. முன்னால் கொடி பிடித்து வந்த இருவரில் ஒருவன் காஞ்சி மாநகர் கோட்டையின் வீர தளபதி பரஞ்சோதியார் வருகிறார், கோட்டை கதவை திறவுங்கள் என்று கூவினான். இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான். தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன. கோட்டை காவலர் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள். தனித்து நின்ற உயர்ஜாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள். ஆம், அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான பரஞ்சோதிதான். 8 மாத காலத்திற்குள்ளே அவனிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாக இருந்தது. காஞ்சியில் பிரவேசிக்கும் பொழுது அவன் உலகமறியாத பாலகனாக இருந்தான். அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாக இருந்தது. இப்போதோ அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னிலையில் நின்று போரிட்டதின் அடையாளமாக பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது. எனவே நாமும் தளபதி
பரஞ்சோதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியவர்களாகிறோம். கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியுடன் நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்தினுடனே கையில் ஆயத்தமாக வைத்திருந்த சிங்கலட்சணியை எடுத்து காட்டினார். அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பிச் சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பை எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள். உடனே கோட்டை கதவிற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவார கதவு திறந்தது. உள்ளிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது. வாயிற்காவலர்களை அந்த முகத்துக்குடையவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள். அடுத்த கணம் முட்புறத்தில் இரும்பு தாள்களும் பூட்டுகளும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. பின்னர் அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் கடகடவென்றும் மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன. கொடி பிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார். முன்கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய 200 அடி தூரத்துக்கு அப்பால் இரண்டாவது சிறுவாசல் ஒன்று காணப்பட்டது. 2 வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தள வரிசை அமைந்திருந்த வட்ட வடிவமான முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள். இடையிடையே சில வீரர்கள் சுடர்விட்டெறிந்த தீவர்த்திகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்று காணப்பட்டது. ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு நின்ற ரிஷப கொடியானது வானளாவி பறந்தது. திறந்த கோட்டை வாசல் வழியாக குபுகுபு என்று புகுந்து அடித்த வாடைக்காற்றில் அந்த கொடி சடசடவென்று சப்தித்துக் கொண்டு ஆடியதானது. புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்பு கூறுவது போல் இருந்தது. ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் வீற்றிருந்தார். ரதசாரதி கண்ணபிரான் குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்து கொண்டு கீழே பூமியில் நின்றான். கதவு திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ, மாமல்ல நரசிம்மர் ரதத்திலிருந்து கீழே குதித்தார். அவர் கையினால் சமிக்கை செய்யவும் அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடி முழக்கம் போன்ற குரலில் சலுக்க புலிகேசியின் அரக்கற்படைகளை கதிகலங்கடித்த அசகாய சூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான். அவனுடைய குரலின் பிரதித்வனை போல தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானை அளாவிற்று. அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொப்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசங்களும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெரு முழக்கமானது கோட்டை வாசலிலே எதிரொலியை உண்டாக்க அந்த பலவகை சத்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின. இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது. சட்டென்று குதிரை மீதிருந்தவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார். தரையில் விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல நரசிம்மர் தடுத்து இரு கரங்களாலும் அணைத்துக் கொண்டார். சற்று நேரம் வரையில் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை. முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார். தளபதி, நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து வந்தீர் போலும். களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை. பிரபு, நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பு அல்ல, தங்களுடைய அளவில்லா அன்புதான் காரணம். கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை. மகாவீரரே, கோட்டைக்கு வெளியிலே கிளம்பக்கூடாதென்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிடாமல் இருந்தால் ஒரு காத தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேன். சென்ற 8 மாத காலமாக உம்மை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் என் உள்ளத்திலே எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம் தெரியும் என்று குமார சக்கரவர்த்தி கூறி முதலில் தாம் ரதத்தில் உட்கார்ந்து வைத்துக் கொண்டார். சாரதி கண்ணபிரானும் முன்தட்டில் ஏறி உட்கார்ந்தான். தளபதி, நேரே அரண்மனைக்கு போகலாமா? உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க, பரஞ்சோதி, பிரபு, போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டு போக விரும்புகிறேன். கொஞ்சம் கூட காலத்தை வீண் போக்குவதற்கில்லை. இந்த வீரர்களை எல்லாம் முன்னதாக அனுப்பிவிடலாம் என்றார். குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு முன்னால் விரைந்து சென்றார்கள். சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் தலைக்கயிற்றை லாகவமாக ஒரு குலுக்கு குலுக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது. கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன. சிறிது நேரம் ஒரே கலகலப்பாக இருந்த வடக்கு கோட்டை வாசலில் பழையபடி நிசப்தம் குடிகொண்டது.